இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி கடற்கரை சாலையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதித்து பெரியகடை காவல்துறையினர் சார்பில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு எச்சரித்து அனுப்பி வைத்தனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வருவதற்கு வெளியூர் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவது வழக்கம். புதுச்சேரியின் கடற்கரை அழகை ரசிப்பதற்காகவே பல்வேறு பகுதிகளிலிருந்து வார இறுதி நாட்கள், விடுமுறை தினங்கள் என அனைத்து தினங்களிலும் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்படும். அந்த வகையில் கடந்த வாரம் புத்தாண்டை கொண்டாட பல லட்சம் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்து உற்சாகமாய் கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் புதுச்சேரி கடற்கரையில் இறங்கி குளிப்பதால் சில அசம்பாவித சம்பவங்களும் நடைபெற்றன. 4 பள்ளி குழந்தைகள் கடலில் இறங்கி குளித்ததால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியதுடன் புதுச்சேரியில் உள்ள எதிர்க்கட்சிகளால் பெருமளவில் விமர்சிக்கப்பட்டன. இதனால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வந்தனர். அந்த வகையில் புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மேகமூட்டத்துடன் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வந்ததால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கடற்கரைக்கு வந்த வண்ணம் இருந்தனர். புத்தாண்டிற்கு வர முடியாதவர்களும் இந்த வாரம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் குவிந்ததால் கடற்கரை முழுவதும் வண்ணமயமாக காட்சியளித்தது. இந்நிலையில் கடற்கரை சாலைக்கு வருகை தந்தவர்கள் கடலில் இறங்கி குளிக்க முயன்ற போது பெரியகடை காவல்துறையினர் சார்பில் அவர்களை இறங்க விடாமல் எச்சரித்து அப்புறப்படுத்தினர். தற்போது கடலில் இறங்கி குளிப்பதால் உயிரிழப்பு ஏற்படுவதால் யாரும் கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். இது குறித்து ஒலிபெருக்கி மூலமும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பெரியகடை காவல்துறையினர் தொடர்ந்து அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள் யாரும் கடலில் இறங்கி குளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகள் கரையில் இருந்தவாறே கடலின் அழகை ரசித்தபடியும் செல்ஃபி எடுத்தவாறும் மகிழ்ந்து சென்றனர். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.